வணக்கம். இன்றைக்கு நீங்கள் ஒரு பவர் ஆஃப் செல் வீட்டை வாங்கக்கு முதல் என்ன ஸ்டெப் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்ன ஃப்ரீ ஸ்டெப் எடுத்து அந்த ஒரு வீட்டில் வர பிரச்சனையை தவிர்த்து கொள்ளலாம்னு சொன்னால், முதலாவது எல்லாருக்கும் வர பிரச்சனை பவர் ஆஃப் செல் வீடுகளில் கண்டிஷனை போட கூடுதலாக லேண்டை விரும்பமான ஸ்ட்ராங் ஆஃபர் இல்லாட்டி ஃபேர்ம் ஆஃபர் கொடுத்தா தான் குறைஞ்ச விலைக்கு அந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இப்படியா சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன சொன்னால் உங்கள் மோர்கேஜ் குவாலிஃபிகேஷனை பார்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு மோர்கேஜ் குவாலிஃபை பண்ணணும், என்னென்ன தேவைன்னு சொல்லி பேங்கோட கதைக்கு ஒரு ப்ரீ அப்ரூவல் மாதிரி எடுத்து வச்சுக்கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி செகண்ட் வீட்டை கிணறு திருத்த வெளியில் இருக்க போது அப்படியான வீடு சந்தர்ப்பத்தில் இந்த வீட்டுக்கு ஒஃபரை போடக்கும் முதல் உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் இன்ஃபெக்ஷனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை திருத்திருக்க விட முடியும்னு சொல்லி ரஃப்லி எஸ்டிமேட் எடுத்து வச்சுக்கொள்றதால நீங்கள் ஃப்யூச்சரில் மணியை நீங்கள் ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் முதலே காத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீட்டை வாங்கக்கு முதல் இதே மாதிரி வீடு ரீசெண்டாக மார்க்கெட் ப்ரைஸுக்கு என்ன போயிருக்கு, அப்போ நீங்கள் இந்த வீட்டை பவர் ஆஃப் செல்லில் வாங்கி இதில் ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த நீங்கள் செய்யப்படுற இந்த சேவிங்குக்கும் நீங்கள் எடுக்கப்படுற ரிஸ்க்குக்கு உங்களை வெளியே பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணமாக இந்த வீட்டில் ஒரு மீடர் நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியாமல் அந்த வீட்டை ஒரு 50,000 லெஸ் ப்ரைஸுக்கு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் அந்த வீட்டை விற்க நீங்கள் கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த வீட்டில் ஆல்ரெடி ப்ரீவியஸில் ஒரு சூசைட் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஹைட் பண்ணி இந்த வீட்டை விற்றுக் கொள்ளலாது. அப்போ இப்படியான சந்தர்ப்பம் ரிஸ்கில் எடுக்க நீங்கள் அந்த ரிஸ்க் வேல்யூவை பார்த்துக்கொள்ளலாம். மேலே தேவைக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம். என் பேர் சுதன் பொன்னையா. என் ஃபோன் நம்பர் 647-866-4321. நன்றி.